மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் கிளவுட்ல செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் வந்து அஷ்யூர் பாலிசி. அஷ்யூர் பாலிசி மூலயமா நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நல்ல கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னும் போது மேபி சில பேருக்கு வந்து அது ஒரு பாலிசியா தெரியலாம், இல்ல ரூலா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. பட் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்டிகுலர் கவர்னன்ஸ் இருந்தால் தான் நம்ம அந்த ஆர்கனைசேஷனை எஃபெக்டிவாகவும் ரன் பண்ண முடியும், எஃபிஷியண்டாகவும் ரன் பண்ண முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் கவர்னன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அஷ்யூர் கவர்னன்ஸில். ஸோ ஜென்ரலாக ஒரு கவர்னன்ஸை வந்து ஒரு ஜென்ரல் வேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் தட் as a way a group of people such as a country does things. ஓகே, ஸோ ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் குரூப் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாங்க, தே ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ் ஆன் ஹவு திங்ஸ் ஷுட் பி டன். ஸோ கவர்னன்ஸ் இஸ் ஆல்சோ ஹவு கவர்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட்ஸ் பீப்புள் இன் தட் நேஷன். ஸோ அதே மாதிரி ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளவுட் டெக்னாலஜிஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு. இங்க கவர்னன்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது இட் இஸ் வெரி ஈஸி. பட் கவர்னன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல இனிஷியல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல ஒரு டிசிப்ளினா கொண்டு வரணும். ஸோ த early you implement cloud governance in your development process, the better. ஓகே, எந்த அளவுக்கு குயிக்காக பண்றீங்களோ இட் வில் பி மச் பவர்ஃபுல் அண்ட் மச் ஈஸியர் டு மேனேஜ் இட். லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல ஒரு ரூல் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இப்ப ஒரு கண்ட்ரிலே எடுத்துக்கலாம். புதுசா நம்ம ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நிறைய அப்போசிஷன் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு ஐடி என்விரான்மெண்ட்ல நம்ம ஒரு கவர்னன்ஸ் மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கார்ட் ரெயில வந்து நம்ம இனிஷியல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லேயே ஒரு டிசிப்ளினா கொண்டு வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அஷ்யூர் கவர்னன்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஷ்யூர் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி டிஸ்கிரைப்ட் சிம்பிளி as a mechanism and a process to maintain control over the applications and resources in Azure. Azureல நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோம், பிசினஸ் அப்ளிகேஷன் ஒர்க்லோட் ரன் பண்றோம். ஸோ அந்த ரிசோர்சஸை எப்படி நம்ம எஃபிஷியண்டா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றது தான் அஷ்யூர் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் இஸ் a framework that determines how your organization conducts IT business activity. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், லீகல் ரெக்யர்மெண்ட் இருக்கும், கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட், அந்த டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்டை வந்து அந்த அப்ஜெக்டிவை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த அஷ்யூர் கவர்னன்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பத்தி நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நேமிங் ஸ்டாண்டர்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டேகிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கவர்னன்ஸ் உடைய ஃபவுண்டேஷன். அதுல ரொம்ப முக்கியமான டூல், முக்கியமான ப்ராடக்ட் வந்து அஷ்யூர் பாலிசி. ஸோ அஷ்யூர் பாலிசியை யூஸ் பண்ணி, அஷ்யூருடைய பாலிசி அப்படின்ற அஷ்யூர் சர்வீஸை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி நம்ம எஃபிஷியண்டா கவர்னன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த செஷன்ல தெரிஞ்சுப்போம். ஸோ அஷ்யூர் பாலிசி அப்படின்றது இட் இஸ் a service inside Microsoft Azure that allows configuration management. நீங்க நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், Ansible மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். பட் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய நேட்டிவாவே வந்து பாத்தீங்கன்னா அஷ்யூர் பாலிசி அப்படின்ற சர்வீஸ் கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்டோடைய வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து அஷ்யூர் பாலிசி அப்படின்றது ஒன் ஆஃப் த கீ பில்லர். ஸோ அதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணி கவர்னன்ஸ்லயும் சரி, அது வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்லயும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இட் எக்ஸிக்யூட்ஸ் எவ்ரி டைம் அ நியூ ரிசோர்சஸ் இஸ் கிரியேட்டட். ஸோ ஒரு தடவையும் நம்ம புதுசாக ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போதும், மாடிஃபை பண்ணும்போதும், டெலிட் பண்ணும்போதும் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ இதில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அஷ்யூர் பாலிசியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஆஸ் யூஷுவல் we will go with our Excel method. So before we go into these points, okay, so first வந்து அஷ்யூர் பாலிசி அப்படின்றதோடைய ரெக்யர்மெண்ட் என்ன? ஜென்ரலா எந்த ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் என்ன சர்வீஸ், வாட் இஸ் தட் சர்வீஸ் ஆல் அபவுட், எதுக்காக யூஸ் பண்றோம், ஹவ் வி ஆர் யூசிங் இட், அண்ட் அதோடைய பெனிஃபிட் என்ன, ஒய் வி ஆர் டிப்ளாயிங் இட் இன் அ பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். ஸோ கிளவுடோடைய அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய ஒய், வாட் அண்ட் ஹவுலாம் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் அஷ்யூர் பாலிசி. ஸோ அஷ்யூர் பாலிசியை பொறுத்த வரைக்கும்
ஆல்ரெடி அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. இட் இஸ் a கைண்ட் ஆஃப் Azure offering. இட் இஸ் Azure சர்வீஸ். அது மூலயமா நம்ம we are kind of coming up with a governance. Okay, so let's do this. Azure policy is a service you use to create, assign and manage policies in your Azure subscription or resource group. அதை நீங்க வந்து மல்டிபிள் லேயர்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் குரூப்ல அப்ளை பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அப்ளை பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவல் அப்ளை பண்ணலாம், ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அஜூரோடைய பாலிசி அப்படின்ற சர்வீஸை வச்சு நம்ம பாலிசிஸ் கிரியேட் பண்றோம். அந்த பாலிசிஸை கிரியேட் பண்ற என்ன பண்றோம் அப்படின்னா we are creating policies to ensure, enforce and control the configuration or properties of Azure resources. ஸோ ஒரு Azure ரிசோர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டா டேட்டா இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த மெட்டா டேட்டா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டோம். ஸோ இட் இஸ் அலோயிங் யூ ஃபார் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் கொண்டு வரணும் என்னன்றது இட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் பிரைமரிலி. பட் தென் அதை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போதும் மேனுவலாக கிரியேட் பண்ணுறோம், இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து கோட் வச்சு கிரியேட் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் தென் அஜூர் பாலிசியை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் வித் சேம் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி நீங்கள் பாலிசி மூலயமா ஒரு ஆர்கனைசேஷனில் என்னென்ன மாதிரியான ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ், லீகல் கம்ப்ளையன்ஸ், ஹிப்பா ஸ்டாண்டர்ட் வேணுமா, பிசிஏ ஸ்டாண்டர்ட் வேணுமா அப்படின்றத என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ primarily it is a security tool. Okay, it is a security compliance tool. It's a governance tool, as I said earlier. It can help you to achieve legal requirements, security requirements இதெல்லாம் வந்து இது பண்ண முடியும். ஸோ கார்பரேட்ல வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்க அப்ளை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து அஜூர் பாலிசி மூலயமா அதை அச்சீவ் பண்ண முடியும். சில இடத்துல வந்து காஸ்ட் கவர்னன்ஸ் கூட கொண்டு வர முடியும். ஸோ சில டைப் ஆஃப் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணக்கூடாது, சில ஹை காஸ்ட் சர்வீசஸ் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது, சில லைசன்சிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணக்கூடாது, மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம காஸ்ட் கவர்னன்ஸ், காஸ்ட் கண்ட்ரோலும் வந்து கொண்டு வர முடியும் யூசிங் பாலிசி. ஸோ இட்ஸ் எ கவர்னன்ஸ் டூல், இட்ஸ் எ மேனேஜ்மெண்ட் டூல், இட்ஸ் எ செக்யூரிட்டி டூல். 3 ஆஸ்பெக்ட்ல நம்ம இதை கொண்டு வரோம். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும், ஒரு சில ப்ரொசீஜர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தென் வி ஹாவ் டு கம் அப் வித் திஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டை வந்து அஜூர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அந்த நிறைய டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வரோம், எப்படி நான் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசோர்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ அஜூர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 3 மேஜர் காம்பனன்ட் இருக்கு. ஸோ பாலிசி டெஃபினிஷன் ஒன்று இருக்கு, அண்ட் தென் பாலிசி அசைன்மெண்ட் அப்படின்றது ஒரு டேர்ம் இருக்கு, தென் வி ஆல்சோ ஹேவ் அஜூர் பேராமீட்டர்ஸ் ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களும் பத்தி நம்ம டீடைல்டா வந்து இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஸ்பிளிட் இன்டு 3 மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் குயிக்லி ஷோ த டெமோ. இந்த டெமோவை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து சில பாலிசிஸ் வந்து 5 மினிட்ஸ் எடுக்கும், சில பாலிசிஸ் 15 மினிட்ஸ் எடுக்கும், சில பாலிசி வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ இப்போ அஜூர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அந்த லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சில ரெக்யர்மெண்ட் இருக்கு, சில கவர்னன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 5 to 6 ஐட்டம்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியான என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய லேண்டிங் ஜோன், என்னுடைய அஜூர் ஆர்கனைசேஷன் டெப்ளாய்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்யர்மெண்ட் 1 வந்து எனக்கு வந்து அஜூர்ல நான் ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுல வந்து செக்யூர் டிரான்ஸ்ஃபர் இல்லாம இருக்கக்கூடாது, ஷுட் பி enabled always அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்றாங்க கஸ்டமர். ரெக்யர்மெண்ட் 2 வந்து லெட்ஸ் சே அஜூரோடைய பேக்கப்ல எனக்கு எல்லா விஎம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி enabled ஃபார் பேக்கப் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு.
ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 5 to 6 ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிப்போம். அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலிசிஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் தட் வி கேன் யூஸ். நிறைய பில்ட்-இன் பாலிசிஸே இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ என்னுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்ட்ரோல் பண்றதால நம்ம அன்னெசரி ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண மாட்டோம், அன்னெசரி காஸ்ட் வராது உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல. அதே மாதிரி அஷூர் விஎம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்ன மாதிரியான வர்ச்சுவல் மெஷினோடைய டைப், இன்ஸ்டன்ஸ் டைப்போ இல்லை இந்த இன்ஸ்டன்ஸ் எஸ்கேயூ வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொடுப்போம். தென் வந்து ஸோ தட் நம்ம ஹையர் சைஸ் விஎம்க்கு இருந்து கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ தட் காஸ்ட் வில் பி கண்ட்ரோல்ட். ஈவன் வந்து யூ வில் ஹேவ் ஸ்ட்ரீம்லைன்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, கன்சிஸ்டன்சி இருக்கும் நம்ம கிரியேட் பண்ற ரிசோர்சஸ்ல. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா லாகிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா விஎம்லையும் வந்து லாகிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ லாக் அனாலிட்டிக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும், ஷுட் பி இன்ஸ்டால்ட் ஆன் ஆல் த மெஷின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்றேன். ஸோ ஒரு ஒன் மோர் ரெக்யர்மெண்ட், லெட்ஸ் சே ரெக்யர்மெண்ட் 6 வந்து என்னுடைய மெஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கல் மெஷின்ஸ், அதனால வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து எனேபிள் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து வி கேன் லிஸ்ட் டவுன் வாட் எவர் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் தட் வி வாண்ட் டு கிரியேட். ஸோ நம்ம வந்து சில ஸ்பெசிஃபிக் ரீஜன்ல வந்து கிரியேட் பண்ண அலோவ் பண்ணணும், சில ரீஜன்ல வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அலௌட் ரீஜன்ஸ் வந்து நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 7 ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கஸ்டமர் வந்து எங்கிட்ட சொல்றாங்க. இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். தென் வந்து அது எப்படி என்னென்ன டிஃப்ரெண்ட் சப்டைப்ஸ் இருக்குன்றது தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அஷூரோட பாலிசி மூலயமா நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். லெட்ஸ் கோ அண்ட் டூ தட். ஸோ அஷூர் பாலிசி கன்சோல் போயிடுங்க. கரண்டா என்னுடைய கன்சோல்ல வந்து சில நான் கம்ப்ளைண்ட் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்க மாதிரி சொல்றாங்க. பட் தென் ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் நியூ டெஃபினிஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி டெஃபினேஷன் கிரியேட் பண்ணுங்க, தென் அந்த பாலிசியை அசைன் பண்ணுங்க, தென் அப்புறம் காம்ப்ளைன்ஸை வந்து அசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்கமெண்டட் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து நெட்ஒர்க்குக்கு தனியா, கம்ப்யூட்டருக்கு தனியா, கியூபர்னட்டிஸ் கண்டெய்னர்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்க்கு ப்ராடக்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பாலிசிஸும் வந்து அசைன்மெண்ட்ஸும் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ வந்து தியரட்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வி ஹேவ் டு கோ அண்ட் டிஃபைன் வாட் இஸ் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். இதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலிசி வந்து ஆல்ரெடி வந்து இன்பில்ட்டாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் ஹியர் நிறைய டிஃப்ரெண்ட் பாலிசி டெஃபினேஷன் இருக்கு. அதுலேயே வந்து பாலிசி டெஃபினேஷனும் இருக்கு, அதுல இனிஷியேட்டிவ்ன்ற ஒரு டிஃப்ரெண்ட் டேர்மும் இருக்கு. ஸோ இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். சிலது வந்து ஜஸ்ட் பாலிசின்னு இருக்கு. ஸோ பாலிசிக்கும் இனிஷியேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். அது இல்லாமல் ஒரு ஒரு பர்டிகுலர் பாலிசியும் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு வந்து மேப் ஆயிருக்கு. லைக் உங்களுடைய மானிட்டரிங், பேக்கப், கண்டெய்னர், ஸ்டோரேஜ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து மேப் ஆயிருக்கு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலிசிஸ் வந்து டிஃபைன் ஆயிருக்கு, இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இதில் நமக்கு வந்து என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு குரூப் ஆஃப் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸாக இருக்கலாம், மேபி 200 300 கூட இருக்கலாம் ஆர்கனைசேஷன்ல. பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 7 மேஜர் இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் நீங்க அப்ளை பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரிப்ஷன்லையும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி we can apply it at different levels. Okay, so let's see. Okay, secure transfer, then okay, fine. இப்போ let me go and create a policy definition. இப்போ வந்து இந்த பாலிசி டெஃபினேஷன்ல வந்து என்ன பர்டிகுலர் லொகேஷன்ல வந்து அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையா இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையா என்னன்றது கேட்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்லையும் அப்ளை பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் அப்ளை பண்ணலாம், ஈவன் யூ கேன் அப்ளை இட் அட் ரிசோர்ஸ் குரூப் லெவல் ஆல்சோ. ஸோ டெஃபினேஷன் லொகேஷன் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து நான் இதில் போயிட்டு அப்ளை பண்ண போகிறேன். அஷூருடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து I always need my Azure virtual machines to Azure storage should have secure transfer வந்து enable ஆயிருக்கணும்னு சொல்றேன் ஒரு டெஃபினேஷன்.
ஸோ இதை வந்து நீங்கள் புதுசாக வந்து ஜேசான் டெம்ப்ளேட்டில் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க அந்த டெம்ப்ளேட் இதில். ஸோ இதில் கேட்டகரியில் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் தட். இதில் ஏதாவது கேட்டகரி இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரேஜ் சர்ச் பண்ணுவோம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு இது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் STORAGE ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புதுசாக நம்ம வந்து பாலிசி டெஃபினேஷன் வந்து ஆல்ரெடி இல்லை என்கிட்ட வந்து அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து ஜிட்ஹப்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ஆன்லைனில் இருக்க அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெஃபினேஷன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் பர்பஸை மீட் அவுட் பண்ணுறது அப்படின்னா நம்ம போயிட்டு இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு இது சர்ச் பண்ணி பார்ப்போம். நமக்கு லிஸ்ட் டவுன் ஆச்சுன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கோ டு ஓவர்வியூ. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ட்ரை டு கிரியேட் வியூ டெஃபினிஷன்ஸ் போயிட்டு ஓகே. இந்த இடத்துல நம்ம கேட்டகரியில வந்து யூ கேன் ட்ரை அண்ட் ஃபில்டர் டவுன், ஸ்டோரேஜை மட்டும் ஃபில்டர் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸ்டோரேஜை ஃபில்டர் டவுன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறேன். இப்போ என்னுடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெட் மீ ஜஸ்ட் டூ திஸ் ஸ்டோரேஜ், அப்ளை. இப்போ ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக எல்லாமே நமக்கு லிஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிகர் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம் வாட் க்ளோஸ்லி ரிலேட்டட். தென் அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் எல்ஸ், மாடிஃபை. ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அஜூரோட ஃபைல் சிங்க், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ வந்து எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு க்ளோஸராக தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் அசைன் இட். இதை நம்ம எந்த லெவலில் அசைன் பண்ணுறோம் அப்படின்றது ஸ்கோப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து டிஃபைன் பண்ணாலும் டிஃபைன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதை வந்து ஆப்ஷனலாக தான் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ரிசோர்ஸ் குரூப் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணால் டேரெக்டாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க. தென் வந்து இப்போ ஒரு சில ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இல்லை ஒரு சில ரிசோர்ஸஸை வந்து இதுலேருந்து நம்ம எக்ஸ்க்ளூஷன் கேட்குறாங்க கஸ்டமர் அப்படின்னா நம்ம அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அசைன்மெண்ட் நேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தனியாக வந்து ஸ்டாண்ட் ரெக்யூர்மெண்ட் 1 அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது யார் அசைன் பண்ணுறாங்க என்னன்றது நீங்கள் டீட்டெயிலாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். எந்த கஸ்டமர் என்ன பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்ல கேட்டாங்க, என்ன சேஞ்ச் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அங்கே கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதில் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணால் பண்ணிக்கங்க. ஸோ பேராமீட்டர்ஸில் போயிட்டு ஒன்லி ஷோ பேராமீட்டர்ஸ், திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஸோ ஜஸ்ட் வந்து டைரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எரர் வரணும், இல்லை நான் காம்ப்ளைன்ஸ் மெசேஜ் வந்து அவங்க கிரியேட் பண்ணும்போது இஷ்யூ வரணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன் would like to have all the data transfer secured. Ensure secure transfer is enabled அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, let me review and create. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாலிசியை வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் பாலிசிஸை வந்து அசைன் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக 1 by 1 அசைன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு டூப்ளிகேட் டெஃபினேஷன் கொடுத்துட்டு சின்னதாக ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமைசேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து பாலிசி டெஃபினேஷன் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்த ரெக்யர்மெண்ட் வந்து என்ன இருக்குங்க, அஷூர் பேக்கப் வந்து எனேபிள் ஆயிருக்கணும் எல்லா வர்ச்சுவல் மிஷின்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை போயிட்டு நம்ம சர்ச் டவுன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து வர்ச்சுவல் மெஷின் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு we can try and do it. ஸோ கம்ப்யூட் கொடுத்து பார்க்கலாம், அப்ளை. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரேஜை வந்து அன்செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அலோட் வர்ச்சுவல் மெஷின்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் பாலிசிஸுங்க, எல்லாமே இதெல்லாம் பில்ட் இன் பாலிசி இந்த கேட்டகரி எல்லாமே. ஸோ வர்ச்சுவல் மெஷின்ஸ் தட் டூ நாட் ஆடிட் வர்ச்சுவல் மெஷின் வித்தவுட் டிசாஸ்டர் ரெக்கவரி கான்ஃபிகர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இது நம்ம வந்து டிஆர் ஷுட் பி எனேபிள்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாலிசி வேணால் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிடுவோம், கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது போயிட்டு அசைன் பண்ணிவிடுவோம்.
ஸோ ஸ்டான் ரெக்யர்மெண்ட் நம்பர் 6 ஆடிட் வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து டிஆர் வந்து எனேபிள் ஆயிருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா விஎம்மும் இட் ஷுட் ஹேவ் டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும், டிஆர் கான்ஃபிகர் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிடுறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்க்ளூஷன் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ நான் கம்ப்ளைண்ட் மெசேஜஸில் வந்து கைண்ட்லி எனேபிள் டிஆர் ஃபார் திஸ் விஎம் டு மீட் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை மீட் டவுன் பண்ணுற மாதிரி நம்ம எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். ரிவ்யூ அண்ட் கிரியேட் இட். Okay, likewise we can just go and create all the policy definition. So where in the policy நம்ம create பண்ணனும். So we have done with this. So இது create பண்ணிட்டோம். Storage secure transfer வந்து enable பண்ணிட்டோம். So இப்போ வந்து Azure backup நம்ம VMல இருக்கணும்னு சொல்லிடலாம். ஸோ அது ஏன் நமக்கு லிஸ்ட் டவுன் ஆகலை அப்படின்னு தெரியல ஈஸியாக. இதில் செக் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் எஃப் பேக்கப்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது இந்த கேட்டகரியில் வரல போல இருக்கு, கம்ப்யூட் கேட்டகரியில் வரல. ஸோ லெட் மீ ட்ரை வித் பேக்கப் கேட்டகரி. ஸோ பேக்கப்பில் வந்து ஓகே இம்யூட்டபிலிட்டி டயக்னஸ்டிக், ஸோ இதில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அது மட்டும் காமிக்கும். ஸோ கான்ஃபிகர் ஓகே இங்கே இருக்குது, கான்ஃபிகர் பேக்கப் ஆன் வர்ச்சுவல் மெஷின் வித் கிவன் டேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை. கான்ஃபிகர் பேக்கப் ஆன் வர்ச்சுவல் மெஷின் வித்தவுட் அ டேக், தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சப் பாலிசிஸே வந்து ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஓகே அங்க பாருங்க சூப்பரா ஈஸியா வந்துருச்சு உங்களுக்கு. Azure backup should be enabled for virtual machine அப்படின்ற மாதிரி. ஸோ இதை போயிட்டு நம்ம அசைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஆர்கனைசேஷனுடைய ரெக்யர்மெண்ட் நம்பர் 2. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கீப் ஆடிங் த பாலிசிஸ். ஸோ அது எந்த லெவல் என்னன்றதை வந்து ஒரு கம்ப்ளைன்ஸ் மெசேஜில் வந்து யூ கேன் ஜஸ்ட் சே பேக்கப் ஷுட் பி enabled on all Azure VM in this subscription அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். Let's just enable it, create. So let's do only one or two more things. Okay, so let's not spend too much time. இப்போ இதில் வந்து லோட் ரிசோர்ஸ் டைப்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனில் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வெறும் லாகிங்காக இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறதாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து சில டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து இரலவெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் அதில் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வந்து ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. பட் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு தெரியாம வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க அலோட் ரிசோர்ஸ் டைப் உடைய கேட்டகரி யூஸ் பண்ணி கூட நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் அதில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் அது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரும். லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் அப்ளை ஆல். இதில் வந்து அலோட் ரிசோர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஓகே, அலோட் ரிசோர்ஸ் டைப், நாட் அலோட் ரிசோர்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அலோட் ரிசோர்ஸ் டைப்ல போயிட்டு எது எதெல்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்தோம்னா ஓகே. ஸோ நாட் அலோடு வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நாட் அலோட்ல போயிட்டு சில விஷயங்களை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து ஸ்டான் ரெக் ரெக்யர்மெண்ட் நம்பர் 3 என்னென்ன ரிசோர்ஸ் டைப் வந்து அலோவ் பண்ணுறது, நாட் அலோவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறோம். இப்போ அது அலோவ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அலோவ் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த டைம் வந்து பேராமீட்டர் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம இது வந்து ஒரு கண்டிஷனல் ரெக்யர்மெண்ட், எது இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சர்வீசஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இதில் வந்து நான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்படி இல்லை போல இருக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை வித் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இது வந்து கிளாசிக், இது வந்து பழசு. இந்த மாதிரி தப்பான பாலிசியை செலக்ட் பண்ணாதீங்க. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி ரைட் பாலிசி. ஓகே, அக்கௌண்ட்ஸ், இது டேட்டா லேக் அதுவும் கிடையாது. இங்கே இருக்கு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் சர்வீசஸை வந்து ரிசோர்ஸஸை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ as per stan org practice, you should not create
storage in this subscription அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லுக் அட் திஸ் திங்ஸ் க்ளோஸ்லி. இப்போ நான் கிரியேட் கொடுக்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்றாங்க பாருங்க. ப்ளீஸ் நோட் தட் திஸ் அசைன்மெண்ட் டேக்ஸ் அரௌண்ட் 5 to 15 minutes டு டேக் எஃபெக்ட். சிலது வந்து 30 minutes வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், யூ ஹேவ் ஸ்டில் 5 more minutes. அந்த டைம்ல வி வில் ட்ரை அண்ட் கிரியேட் லிட்டில் மோர் அடிஷ்னல் பாலிசிஸ். என்னென்ன டைப் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின்ஸ் கியூ அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் ஃபைனல் ஒன். So let's just try to go and filter the category. இதுல வந்து கம்ப்யூட்ல let's say allowed SKU வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஷுட் பி லிமிட்டட் பை allowed SKU. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன ஜென்ரல் பர்பஸ் கிரியேட் பண்ணலாமா, பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணலாமா அப்படின்றது கொடுக்கலாம். இது வந்து ஸ்டோரேஜ் கேட்டகரி, பட் நமக்கு ஸ்டோரேஜ் வேண்டாம். I want to restrict it by allowed virtual machine size SKU. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த பாலிசியை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு எனக்கு என்னென்ன டைப் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின் SKU வேணும் அப்படின்றத வந்து இங்கே செலக்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் அந்த பேராமீட்டர் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் வாட் கைண்ட் ஆஃப். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த வர்ச்சுவல் மெஷின் SKU வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே ஸ்டாண்ட் rec number 5 or whatever number it is, rec number 4, requirement 4 வந்து சில டைப் ஆஃப் SKU மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் போயிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இதில் பேசிக் A0, ஸ்டாண்டர்ட் A0 அண்ட் தென் சில செலக்டிவ் டைப் மட்டும்தான் நான் வந்து அலோவ் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் B2MS இந்த மாதிரி 3 SKU தான் நான் கொடுக்குறேன். இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலிசி போயிட்டு இப்போ அப்டேட் ஆகும். நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டாண்ட் ஆர்க் பாலிசி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் யூ டு கிரியேட் non-A and B series VMs அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு அந்த எரர் மெசேஜ் கரெக்டாக வருதான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 5 to 15 minutes வந்து டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சில பாலிசிஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பாலிசிஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் த அசைன்மெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் ட்ரை go to overview. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்னுடைய சில ரூல்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லா ரூல்ஸும் இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் படி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் வந்து நான் காம்ப்ளைண்ட்டாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, ஸோ ஒரு வர்ச்சுவல் மெஷின் வந்து நான் காம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி எனேபிள் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி சில ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல செக்யூர் டிரான்ஸ்ஃபர் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 அக்கௌண்ட்ல வந்து எனேபிள் ஆயிருக்கு, ஒன்றில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்டா இருக்குன்னு சொல்றாங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், என்ன ரிசோர்ஸ் வந்து நான் கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது லிஸ்ட் டவுன் பண்ணிடும். ஓகே, என்னென்ன ரிசோர்சஸ் வந்து கம்ப்ளைண்டா இருக்கு, நான் கம்ப்ளைண்டா இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் நமக்கு வந்து செக்யூர் டிரான்ஸ்ஃபர் வந்து எனேபிள் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல டீடைல்ஸ் கொடுத்துட்டு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க டீடைல்ஸ் என்னென்ன நம்ம கொடுத்த மெசேஜ் எல்லாமே. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம், நான் கம்ப்ளைண்ட் வந்து ஆர்கனைசேஷன் வுட் லைக் டு ஹேவ் ஆல் த டேட்டா டிரான்ஸ்ஃபர் செக்யூர் எனேபிள் டேட்டா டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அவங்க எதிர்பார்க்கறது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர், அந்த செக்யூர் டிரான்ஸ்ஃபர் வந்து எனேபிள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ டு த ரிசோர்ஸ். இதில் போயிட்டு அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் செக்யூர் டிரான்ஸ்ஃபர் வந்து டிசேபிளாக இருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த அக்கௌண்ட்ல, சேவ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் காம்ப்ளைண்ட் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி காம்ப்ளைண்ட்டாக கொண்டு வரேன். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப் இது. ஸோ ஒரு பாலிசி வந்து இப்போ இது வந்து காம்ப்ளைண்ட்டாக கொஞ்சம் நேரத்தில் மாறணும். ஆர்எல்ஸ் இந்த இது எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க எக்ஸம்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த பிசினஸ் ஓனர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி அதை இங்க ஒரு ஃபைலா அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் டீடைல்ஸ் வந்து நம்ம அந்த விஷயங்களை வந்து இங்க கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த பிசினஸ் ஓனர் வந்து இதை வந்து எக்ஸம் பண்ண சொல்லிட்டாங்க, இல்லாட்டி நம்ம ரெமடியேஷன் டாஸ்க் கிரியேட் பண்ணி அதை யாராவது ஒரு இன்ஜினியருக்கு வந்து அசைன் பண்ணாலும் அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லுக் அட் அதர் கம்ப்ளைண்ட்ஸ் திங். இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இதில் வந்து 4 out of 4 எதிர்பார்க்குறோம் நம்ம ஸ்கோரு.
ஸோ நாட் அலோட் ரிசோர்ஸ் டைப் வந்து நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ 4 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, பட் ஆல்ரெடி 4 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ நான் போயிட்டு புதுசா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு ட்ரை பண்ணாலே நமக்கு எரர் வந்துடும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது, இது கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, பாலிசி வேலிடேஷன் எரர். ஸோ நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து தே ஹவ் கிவன் அ பாலிசி தட் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத டினை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபெக்ட் வந்து டினை கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் நாட் பி அலோட் டு கிரியேட் அ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அன்லெஸ் யூ delete தட் பர்டிகுலர் ஸ்டோரேஜ். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து கிரியேட் பண்ணவே விடாது. அப்போ ஸோ வி ஆர் வெரி மச் குட். ஸோ அடுத்த பாலிசி எஃபெக்டிவா இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாலிசி என்ன சொல்லியிருந்தோம்? அலோட் ரிசோர்ஸ் டைப் பார்த்துட்டோம். பேக்கப் எனேபிளா இருக்கு அப்படின்றத வந்து இந்த பாலிசி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் போயிட்டு ஓவர் வியூவில் நமக்கு Azure பேக்கப் வந்து ஷுட் பி எனேபிள்ட். அது வந்து ஒன் நான் கம்ப்ளைண்ட் காமிக்குது. அது ஏன்னா அந்த விஎம் வந்து பேக்கப் வந்து எனேபிள் ஆகல. நம்ம கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வர்னு ஒரு விஎம் இருக்கு. ஸோ இது கரண்டாக இந்த மெஷினில் வந்து பேக்கப் இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க எந்தெந்த மெஷினில் பேக்கப் இல்லை, எந்தெந்த மெஷினில் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி எனேபிள் ஆகலை, நீங்கள் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எஸ்கேயூ வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு வந்து அலோட் வர்ச்சுவல் மெஷின் எஸ்கேயூ வந்து நான் வெறும் ஏ அண்ட் கால் அந்த பி சீரீஸ் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ப்ராப்பர் காம்ப்ளையன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இது எல்லாமே வந்து கொண்டு வர முடியும். லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் அ விஎம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த வர்ச்சுவல் மெஷின் கிரியேஷன் அப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்ல மட்டும்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் மை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலிசியை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்க பாருங்க, ஸ்டான் ஆர்கனைசேஷன் பாலிசி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் யூ டு கிரியேட் நான் ஏ அண்ட் பி சீரிஸ் விஎம். ஸோ இதை தவிர்த்து வேற எதுவும் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாலிசி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை போயிட்டு இங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். வெறும் A0, ஸ்டாண்டர்ட் A0, ஸ்டாண்டர்ட் B2S மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், எடிட் அசைன்மெண்ட்டு, ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை கிரியேட்டிங் த பர்டிகுலர் கேட்டகரியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்க வேற ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசேஜும் வராது, அந்த பாலிசியும் உங்களுக்கு அங்க வராது. யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் இட். ஸோ இந்த மாதிரி உங்க ஆர்கனைசேஷன்ல என்ன கிரியேட் பண்ணலாம், எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நீங்க இருக்கணும், பேக்கப் இருக்கணுமா, டிஆர் எனேபிளா இருக்கணுமா, லாக் அனாலிட்டிக்ஸ் எனேபிளா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல அசைன் பண்ணலாம். இல்லாட்டி இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இனிஷியேட்டிவாகவும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியேட்டிவ்ன்றது குரூப் ஆஃப் பாலிசிஸ், பாலிசி டெஃபினேஷன்றது ஒன் பை ஒன்னா நம்ம அசைன் பண்றது. இப்போ நம்ம தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டை வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் டெமோ, எப்படி நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல பாலிசி டெஃபினேஷன் கிரியேட் பண்ணி அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாலிசி கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல வந்து ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, Azure பாலிசி அப்ளைங் ப்ராசஸ் வந்து இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணோம், ஸ்டெப் 1 வந்து வி கிரியேட்டட் அ பாலிசி டெஃபினிஷன். புதுசாக நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஆர் யூஸ் எக்ஸிஸ்டிங் பில்ட்-இன் பாலிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 95% வந்து பில்ட்-இன் பாலிசியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை அதை காப்பி பண்ணி நம்ம சின்னதாக மாடிஃபை பண்ணி நம்ம ஆர்கனைசேஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளை த பாலிசி. ஸோ இந்த பாலிசி அப்ளை பண்ணும்போது 2 மோட்ல வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஆடிட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஆடிட் மோட் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து காம்ப்ளைண்டா இருக்கு, நான் காம்ப்ளைண்டா இருக்கு, ஸோ அது கிரியேட் பண்ணும்போது வார்னிங் மெசேஜ் மாதிரி ஆக்டிவிட்டி லாக்ல வர மாதிரி நம்ம ஆடிட் மோட்ல எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆடிட் மோட்ல கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கோ இல்லை எந்த ஒரு டெவாப்ஸ் டீம் கிரியேட் பண்ற ரிசோர்ஸ்க்கோ இல்லை வந்து நீங்க ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம் கிரியேட் பண்ற விஷயங்களுக்கோ அவங்களுக்கு எந்த ஒரு டினை விஷயங்களும் வராது. இட் வில் ஆடிட் வாட் எவர் தே ஆர் கிரியேட்டிங் இட். அது நமக்கு நிஜமாலுமே தேவையா இல்லையான்ற மாதிரி மெசேஜ் வர மாதிரி பண்ணலாம். இல்லை அந்த இடத்துல வந்து ஆடிட் லாக்ல வந்து இது வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஜென்ரலா எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்ல வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ல புது சப்ஸ்கிரிப்ஷன்ல கிரியேட் பண்ணும்போது எடுத்தோடனே என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு பெரிய சேலஞ்சும் வராது. ஸோ ஆடிட் மோட்ல கொடுத்த உடனே போயிட்டு அந்த லாக்ஸ் அது எல்லாமே வந்து டெஸ்ட் அண்ட் வெரிஃபை த லாக்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு, ஸோ இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு டிசைட் பண்ணிட்டு தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தென் யூ கேன் கோ அண்ட் அப்ளை த பாலிசி இன் டினை மோட். ஸோ எடுத்தோடனே டினை மோட்ல வந்து பண்றது வந்து இட் இஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். தென் டெஸ்ட் அண்ட் வெரிஃபை த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லாக்ஸ் இன் டினை மோட்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரலாக வந்து எக்ஸிஸ்டிங் இதில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆடிட் மோடில் எனேபிள் பண்ணிட்டு என்னென்ன கிரியேட் பண்ணுறாங்க என்னன்றதை வெரிஃபை பண்ணணும். தென் வந்து நம்ம டினை மோடில் போயிட்டு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம பண்ணக்கூடிய பாலிசிஸாக இருக்கணும். இப்போ அஷூர் பாலிசிஸ் கன்சோலில் போனோடனே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எந்தெந்த ரிசோர்சஸ் வந்து காம்ப்ளையன்ஸ் நான் காம்ப்ளையன்ஸ் அப்படின்ற மாதிரி எவாலுவேட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி யூ கேன் ஹேவ் மல்டிபிள் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டட் with the right type of policies. All the existing account can be brought into compliance, and even you can deny the resources getting created without compliance. ஸோ வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் சர்வீசஸும் போயிட்டு எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸும் போயிட்டு இது கம்ப்ளைண்டா நான் கம்ப்ளைண்டான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ we can find out the existing resources that are non-compliant, and we can also deny resources from getting created as a non-compliant resource. அவன் நம்ம create பண்ணது deny பண்ணலாம். So we can also integrate the Azure policy with Azure DevOps. See, ஜென்ரலா இந்த ஏஆர்எம் யூஸ் பண்ணக்கூடிய ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் ஆர் அந்த ஏஆர்எம் வழியாக கிரியேட் ஆகிற எல்லா டெப்ளாய்மெண்ட்ஸ்க்குமே வந்து பாலிசி அப்ளை ஆகும். யூ கேன் யூஸ் அஜூர் சிஎல்ஐயா இருக்கட்டும், கிளவுட் ஷெல்லா இருக்கட்டும், அஜூர் எஸ்டிகேவா இருக்கட்டும், ஆர் அஜூர் டெவாப்ஸ் டூல், எந்த விஷயங்களை வச்சு நீங்க கிரியேட் பண்ணாலும் யூ வில் ஹேவ் the பாலிசி கன்சிஸ்டண்டா அப்ளை ஆகும். ஏன்னா அது ஏஆர்எம் லெவல்ல வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ரிசோர்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வரக்கூடாது, கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணக்கூடாது, என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணாம நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூ கேன் கோ அண்ட் அசைன் திஸ் பாலிசி டெஃபினிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணோம், we went ahead and created a policy definition. There are 3 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். So as part of your Azure policy definition, there are 3 main components. First வந்து policy definition, அங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பாலிசி டெஃபினிஷன் அப்படின்றது என்னது, நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் வேணும், என்னென்ன ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். ஸோ பாலிசி டெஃபினிஷன் இஸ் எ ரூல் or definition that expresses what needs to be done or what needs to be evaluated or what action we need to do. ஆடிட் மோட்ல கிரியேட் பண்ணணும், ஜஸ்ட் ஆடிட் மட்டும் எடுத்து லாக் மட்டும் எடுத்து கொடுக்கும், இல்லை டினை பண்றோம் அப்படின்னா அது டினை பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா வெப்சைட்ஸும் வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து டினை பண்ணியிருக்கணும், இல்லை வந்து எல்லாத்துலேயுமே வந்து HTTPS எனேபிள் ஆயிருக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணும்போது இந்த வெர்ஷன், இந்த ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2 தான் கிரியேட் பண்ணணும், இல்லை வந்து அதை ஃபைல் ஷேர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டாக தான் கிரியேட் பண்ணணும், எஸ்கியூஎல் சர்வர் வந்து ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி யூ கேன் கோ அண்ட் கிரியேட் ஆஸ் மெனி நம்பர் ஆஃப் பாலிசிஸ் தட் யூ வாண்ட். ஸோ இது இப்போ எல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே வந்து ஜஸ்ட் சம் டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி யூ கேன் கோ அண்ட் கிரியேட் as many number of things, என்னென்ன டைப் ஆஃப் சீக்வல் சர்வர் வெர்ஷன் அலோவ் பண்ணணும், இல்லை அலோட் எந்தெந்த லொக்கேஷன்லாம் கிரியேட் பண்ணலாம், எந்தெந்த லொக்கேஷன் கிரியேட் பண்ணக்கூடாது, அலோட் ஸ்டோரேஜோடைய எஸ்கேயூஸ் ஆர் டைப்ஸ், ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் ரெப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணணும், என்னென்ன ரிட்டன்டன்சி லெவல் இருக்கணும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கீப் கிரியேட்டிங் ஆஸ் மெனி பாலிசி டெஃபினேஷன். பாலிசி டெஃபினேஷன்றது நீங்கள் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் த கம்பெனிஸ் பாலிசி, அதில் வந்து என்ன கிரியேட் பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும், ஆடிட்டிங்கா இல்லை வந்து டினையா அப்படின்றது. ஸோ அஷூர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அண்ட் நம்ம வந்து பாலிசி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பாலிசி எஃபெக்ட் தான் இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆடிட் மோடா இல்லை டினை மோடா அப்படின்றது. So let me also give you some detailed documentation for reference. Policy effect அப்படின்றது, so there are few type of effects that we can select. So என்னென்ன மாதிரி effects அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டினை பண்ணலாம். டினை பண்ணோம் அப்படின்னா it will creation or updation or modification வந்து will fail. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ரிசோர்ஸில் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம், கிரியேட் ஆர் ரீட் ஆர் அப்டேட் ஆர் நம்ம வந்து அதை க்ரட் டெலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ். அது எல்லாமே நம்ம டினை பண்ணணுமா இந்த பாலிசியால், இல்லை வந்து ஷுட் வி கோ அண்ட் டிசேபிள் த ரிசோர்ஸஸ் ஆர் நம்ம
டெஸ்டிங்க்கு இது யூஸ் பண்ணுறதா என்னன்றது. ஸோ அப் அண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ரூல் இருக்குது, ஒரு பாலிசி இனிஷியேட்டிவ் இருக்குது. இப்போ அதில் வந்து எந்தெந்த ஐபிலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலான்னு கரண்ட்டாக அலோவ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஐபி ரேஞ்சிலேருந்து அலோவ் பண்ணணும், இல்லை வந்து எக்ஸ்ட்ரா 2-3 டேக் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பாலிசியில் போயிட்டு அப் அண்ட் மோடில் வந்து இந்த பாலிசியை வந்து எஃபெக்ட் பண்ணலாம். அப் அண்ட்ன்றது ஒன் ஆஃப் த வெரி யூஸ்ஃபுல் திங். அடுத்தது வந்து வெறும் ஆடிட் மோட் மட்டும் எனேபிள் பண்றது. இப்போ ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா ஆடிட் இஃப் ரிசோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆர் இஃப் ரிசோர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் டிப்ளாய் இஃப் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது இல்லை அப்படின்னா இது டிப்ளாய் பண்ணுங்க, இல்லை இருந்தது அப்படின்னா டிப்ளாய் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வி கேன் கோ அண்ட் கிரியேட் அ பாலிசி எஃபெக்ட். ஸோ பாலிசி எஃபெக்டே வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா என்ஃபோர்ஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் வி கால் இட் as deny mode. ஆர்எல்ஸ் நீங்கள் ஆடிட்டிங் பண்ணணும்னாலும் ஆடிட்டிங் பண்ணலாம். அது வந்து எவாலுவேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் மோட் இஸ் எ பாலிசி. இது வந்து எவாலுவேஷன் மோட் இஸ் ஒன் மோர் எஃபெக்ட். எவாலுவேஷன் மோடில் வந்து யார் யார் என்ன கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணலாம், எது எது கம்ப்ளைண்ட் நான் கம்ப்ளைண்ட்ன்றதை கண்டுபிடிக்கலாம். வேறஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் மோடில் வந்து வி ஆர் கம்ப்ளீட்லி ensuring that the resources are all compliant. கிரியேட் பண்ணும்போதே வந்து it will restrict everything. So policy effectன்றது it requests you to create or what you call policy creates a list of assignment that you want to apply to the resource. என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸ் வந்து டெஃபினேஷன் கிரியேட் பண்றோம், அது எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கணும்ன்றது இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ சில ஆர்கனைசேஷன்ல வந்து பிசிஏ ஸ்டாண்டர்ட் வேணும்னு சொல்லுவாங்க, எனக்கு ஹிப்பா ஸ்டாண்டர்ட் வேணும்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பாலிசிஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து தனித்தனியா நம்ம வந்து பாலிசியை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பாலிசி இனிஷியேட்டிவ். பாலிசி இனிஷியேட்டிவ் அப்படின்றது இட் இஸ் எ குரூப் ஆஃப் பாலிசிஸ். இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் Azure policies applied for meeting a particular target, ஒரு லீகல் ரெக்யர்மெண்ட்டோ இல்லை ஒரு செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்டுக்கோ நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் கோ அண்ட் அப்ளை இட். ஸோ அது வந்து பிசிஐ ஆர் ஹிப்பா ஸ்டாண்டர்ட், இல்லை வந்து உங்கள் ஆர்கனைசேஷன்லே கஸ்டம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 10-20 ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு இனிஷியேட்டிவ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியேட்டிவ்ன்றது இட் இஸ் a group of combined policies that can be grouped together and it can be applied to a resource group level or a subscription level. அந்த மாதிரி நம்ம இனிஷியேட்டிவ் அசைன்மெண்ட்ஸை வந்து you can define and assign it to various level. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் டெஃபினேஷன் பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வேற வேற சப்ஸ்கிரிப்ஷன் வேற வேற அக்கௌண்ட்ல வந்து நம்ம சேம் டைப் ஆஃப் பாலிசி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ் டெஃபினேஷன் இருந்ததுன்னா போதும், நம்ம இதை குரூப் பண்ணி ஈஸியா நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஐட்டமா யூ கேன் அப்ளை இட். யூ கேன் recreate or you can clone the initiative and you can reuse it. ஸோ இது வந்து reusability வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஐட்டமா வந்து we can group it. Reusability plus we also have option to group them together into a single item so that நமக்கு வந்து it is much simplified. ஸோ இது எப்படின்றத நம்ம இங்கே காமிக்கிறோம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக. ஸோ இதில் போகும்போது பாலிசி டெஃபினிஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி டெஃபினேஷன் இங்கே இருக்கு. அதிலே வந்து இனிஷியேட்டிவ்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இப்போ இந்த டைப்லேயே வந்து லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் சே ஆல். இப்போ இதில் வந்து இதில் பாலிசியும் இருக்குது, இனிஷியேட்டிவ் இருக்குது. இப்போ இனிஷியேட்டிவ் மட்டும் போய் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் ஃபெட்ராம்ப் இருக்குது, என்ஐஎஸ்டி ஸ்டாண்டர்ட் இருக்குது, இப்போ ஒரு பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரிக்கு பிசிஐ டிஎஸ்எஸ் வெர்ஷன் 4 இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அந்த இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி லுக்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் ஹை ட்ரஸ்ட், ஹிப்பா இருக்குது, சிஎம்எம்சி இருக்குது, சிஎஸ்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இனிஷியேட்டிவ் வந்து மொத்தமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்லும் எத்தனை நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது பாருங்க. இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஆர்கனைசேஷனில் ISO 27001 வந்து எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா 460 பாலிசிஸ் வந்து அசைன் ஆகும். இப்போ எனக்கு RMIT மலேசியா பாலிசி வேணும் அப்படின்னா அந்த இனிஷியேட்டிவை செலக்ட் பண்ணிங்கன்னா 209 பாலிசி உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பாலிசிஸ். ஒரு இனிஷியேட்டிவ் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணாலே அந்த ஆர்கனைசேஷன்ல கம்ப்ளீட்டா அந்த ஆடிட்டிங் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் அஷ்யூரோட ரிசோர்சஸ்க்கு இந்த பாலிசி அப்ளை பண்ணி நீங்க ஆடிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எதுவும் அடிஷனலா வராது. பட் நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி கிளவுட் ஆர் ஆன் ப்ரெமைசஸ் ஆர் அஷ்யூர் ஆர்க் அந்த மாதிரி நீங்க நான் அஷ்யூர் ரிசோர்சஸை வந்து ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனல் பிரைசிங் வர ஆரம்பிக்கும், பில் வர ஆரம்பிக்கும். பட் ஜென்ரலா அஷ்யூர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அஷ்யூர் ரிசோர்சஸ்க்கு வந்து அது கம்ப்ளைண்டா நான் கம்ப்ளைண்டா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய காம்ப்ளையன்ஸ் அந்த கவர்னன்ஸ் அந்த செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸை மீட் அவுட் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டூல்.
ரொம்ப எஃபிஷியண்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப் எக்ஸம்ட் பண்ணோம், எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப்ல வந்து அசைன் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து யூ கேன் கோ அண்ட் டூ இட். இப்போ என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் கரண்ட்டாக நம்ம இதில் அசைன் ஆயிருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு இனிஷியேட்டிவ் ஒன்று அசைன் பண்ணணும் அப்படின்னா அசைன் இனிஷியேட்டிவ் கொடுத்துட்டு எந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூ கேன் அப்ளை இட். இந்த மாதிரியே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிசிஐ ஸ்டாண்டர்ட் வந்து என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. எனக்கு வெர்ஷன் 4 வேணுமா இல்லை 2018 இது வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அந்த கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் இட் அண்ட் அப்ளை இட். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இனிஷியேட்டிவ்ஸாக நம்ம மொத்தமாகவும் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலிசிஸை வந்து ஒரே இதில் பண்ணாலும் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் அப்ளை இட் ஒன் பை ஒன் ஆஸ் எ செப்பரேட் பாலிசி இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல். ஓகே, ஸோ உங்களுடைய கிளவுட் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் அஜூரில் வந்து ஒன் ஆஃப் த very very important tool for security exam related stuff. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாலிசிஸ் பற்றி கொஞ்சம் அடிஷ்னல் விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். ஸோ கவர்னன்ஸில் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான டூல் வந்து அஜூர் பாலிசி. ஸோ அந்த பாலிசியை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் அப்ளை பண்ண முடியும். யூ கேன் அப்ளை இட் அட் த மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் ஆர் ரிசோர்ஸஸ். நம்ம அந்த இடத்துல பார்த்தோம், நம்ம ஜேசானில் போயிட்டு நம்ம என்டர் பண்ணி அப்டேட் பண்ணாலும் பண்ணலாம். இது நீங்கள் பவர் ஷெல் வழியாவோ இல்லை அஜூர் போர்ட்டல் வழியாவோ நீங்கள் அந்த பர்டிகுலர் பாலிசியை வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ இது என்ன எப்படி புஷ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் வந்து சில லாஜிக் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து லாஜிக் என்ன சொல்றாங்க, இப்போ இருந்ததுன்னா நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம மாடிஃபை பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம யூ கேன் கோ அண்ட் கிரியேட் சம் பாலிசி எஃபெக்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த பாலிசி எஃபெக்ட்னு சொன்னேன். அப் அண்ட் ஆடிட், டினை, audit if not exist, deploy if not exist. அந்த மாதிரி நம்ம you can go and create a policy effect கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ எந்த ரிசோர்ஸ் எந்த டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாலும் அட் த எண்ட் அது எங்கே வரப்போகுது, ஏஆர்எம்க்கு தான் வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் வழியாக தான் கிரியேட் ஆகும். ஸோ அது வழியாக தான் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆக்டிவிட்டி, ரீட் பண்ணுற ஆக்டிவிட்டி, அப்டேட் பண்ணாலும் சரி, டெலிட் பண்ணாலும் சரி, எனி திங் தட் யூ டூ இட் ஹேஸ் டு கம் டு அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ அப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணுற பாலிசி வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன், எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் வரும், மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் காம்ப்ளிகேட்டட் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டெஃபினேஷன் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ சில ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் தோஸ் பாலிசிஸ் அஸ் எ இனிஷியேட்டிவ். மொத்தமாக குரூப் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸும் கூட. ஸோ நீங்கள் அதை டெவாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணும்போதும் இதை வந்து ஒரு பில்டின் விஷயங்களாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டா. ஸோ இந்த பில்டின் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் மூலயமா நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது, என்னென்ன எஸ்கேயூ செலக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி லைவாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டேக் இருக்கணும், என்னென்ன வேல்யூ இருக்கணும், என்னென்ன ரிசோர்ஸ் டைப் அலோவ் பண்ணணும், எந்தெந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம we can go and enforce the policy, some of the example. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கும் எது எதெல்லாம் கம்ப்ளைண்டா இருக்கு, எது எதெல்லாம் நான் கம்ப்ளைண்டா இருக்கு. இது நம்மளுடைய கிராஃபிக்ல இதுல நம்ம பார்த்தோம். ஸோ எந்தெந்த ரிசோர்சஸ்லாம் கம்ப்ளைண்டா இருக்கு, எது எதெல்லாம் நான் கம்ப்ளைண்டா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு அது கம்ப்ளீட் லிஸ்ட் இருந்தது. ஸோ அதே மாதிரி இங்க எது எதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட், எது எதெல்லாம் கம்ப்ளைண்ட் அப்படின்றது இங்க பார்க்க முடியுது. ஸோ சேம் லைக் தட் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த கிளியராக எரர் மெசேஜ் வரும். நம்ம அதை பார்த்தோம், நம்ம ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி மெசேஜ் வருது அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் டிக்ளரேட்டிவாகவும் கிரியேட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் போயிட்டு கிராஃபிக்கலாக போயிட்டு அதில் அஜூர் பாலிசியில் வந்து கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் வேஸ் ஆஃப் டூயிங் இட். நீங்கள் வந்து எந்த டூல் வச்சு கிரியேட் பண்ணாலும் சரி, அஜூரோடைய பைசப் வச்சு கிரியேட் பண்ணாலும் சரி, ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணாலும், டெராஃபார்ம் வச்சு கிரியேட் பண்ணாலும், அட் த எண்ட் பாலிசி இஸ் கோயிங் டு பி காமன் அக்ராஸ் ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த அஜூருடைய பாலிசி கோடில் வந்து சில விஷயங்கள் அதில் யூஸ் பண்ணுவோம். லைக் இந்த மாதிரி வேல்யூ இருந்தா, இல்லை இட் மேட்சஸ் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட், இந்த விஷயங்கள் இருந்தால் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் நிறைய அதில் யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த ஜேசான் டெம்ப்ளேட்ல வந்து இந்த கோட்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தோன்னா தெரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொன்னேன். லெட் மீ ஷோ யூ திஸ். ஸோ சில ரிசோர்சஸ் வந்து இங்கே பாருங்க 30 மினிட்ஸ் வரைக்கும் காமிக்குது. சில ரிசோர்சஸ் வந்து 5 to 15 மினிட்ஸ் காமிக்கும். சில ரிசோர்சஸ் வந்து சில பாலிசி வந்து 30 மினிட்ஸ் கூட அப்ளை ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் ஆன் பிரேம் அந்த காம்ப்ளிகேட்டட் பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணும்போது. ஸோ இதுதான் நான் சொன்னேன். இப்போ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாலிசியில் போயிட்டு
நீங்க ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து அலோவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த அப்பன் ரூலை வந்து எஃபெக்ட் எடுத்து இந்த இடத்துல எஃபெக்ட் அப்பன் ஆட் பண்ணிட்டு அடிஷ்னலாக சில ரேஞ்சஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எஃபெக்ட் அப்பன் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பாலிசி எஃபெக்ட் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இது இருந்தா இது கிரியேட் பண்ண வேண்டாம், இல்லாட்டி வந்து இதை அப்பன் பண்ணுங்க, இல்ல வந்து இதை மாடிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் ஆட் அடிஷ்னல் ஐபி ரேஞ்சஸ் எந்தெந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ என்னென்ன டேக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கணும், என்னென்ன இல்லாமல் கிரியேட் பண்ணவே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் we can just go and create the policy. ஸோ இந்த லொக்கேஷனில் போனீங்க அப்படின்னா நிறைய JSON டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். github.com/azure/azure பாலிசியில் போயிட்டு யூ கேன் கெட் ஆல் த டிஃப்ரெண்ட் பாலிசி டெம்ப்ளேட். அதை யூஸ் பண்ணி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. கம்ப்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன எஸ்கேயூ செலக்ட் பண்ணலாம், எல்லாத்துலேயும் ஆன்டிவைரஸ் இருக்கா, ஆன்டி மால்வேர் இருக்கா, நம்ம அப்ரூவ் பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும், எல்லா டிஸ்க்கும் வந்து என்கிரிப்டடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பாலிசி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு கேட்டகரிக்கும் இருக்கு. கம்ப்யூட், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், பேக்கப் அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலிசி இருக்கு. நம்ம ஆர்கனைசேஷன்ல என்ன கேட்குறாங்க, என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்க யூ கேன் select and apply for it. ஸோ இது ரொம்ப முக்கியமான சர்வீஸ் ஃபார் யுவர் Azure செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோல் பிளே பண்றீங்க அப்படின்னா யூ ஷுட் பி வெரி மச் அவேர் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஃபார்